இந்த வீடியோவே வழங்குவோர் மீஷோ ஆப். வீட்டில் இருந்தபடி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம மாதம் 10,000 அதற்கு மேற்பட்டும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்குள்ள வந்ததும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான கலெக்ஷன்ஸும் இருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி எந்த சோஷியல் மீடியா வேணா யூஸ் பண்ணி நீங்க ஷேர் பண்ணலாம். அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அவங்க வீட்டு அட்ரஸ்க்கே நீங்க பிளேஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்க டெலிவரி பண்ண போறதும் கிடையாது, இல்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ண போறது கிடையாது. பட் உங்களுக்கு அதில் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ரேட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் வேணுமோ அதை நீங்களே வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்காக நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த ஆப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். கண்டிப்பா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம நிறைய கொழுக்கட்டை ரெசிபி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார அம்மணி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அம்மணி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் மாவு எடுத்திருக்கேன், அதனால் இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன். 1 கப்பு மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்க்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து விட்டுடலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். அதில் பாதி சால்ட்டு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மாவுக்காக தான் சால்ட்டு சேர்க்குறேன். மீதி சால்ட்டு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். மாவு சேர்க்கும் பொழுது எப்போவுமே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்துக்கிட்டே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் கட்டிப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலருங்க. நான் கார அம்மணி கொழுக்கட்டை தாங்க செய்கிறேன், அதனால் வெறுமனே மாவு போட்டு கலர்றேன். நீங்கள் வந்து இனிப்பு அம்மணி கொழுக்கட்டை வேணும்னா நீங்கள் பிடி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுறா போல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி எல்லாமே வத்திருச்சு, மாவு நல்லா இறுகி வந்துருச்சு. இந்த பதம் வரணும். இந்த சமயத்தில் நம்ம 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேன்லேயும் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். பாருங்கள், நல்லா மாவு சுருண்டு வந்துருச்சு, பேனில் ஒட்டலை. இப்போ நம்ம கை வச்சு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாதுங்க, அதுதான் சரியான பதம். பாருங்கள், நான் ஈரெல்லாம் எதுவுமே தொடலை, கையை நான் உங்களுக்கு அப்படியே தான் வச்சு காட்டுறேன். கையில் ஒட்டலை பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேனை கீழே இறக்கிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். மாவு ரெடி பண்ணி வச்சது பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு இந்த மெத்தடில் தான் ரெடி பண்ணணும்னு இல்லைங்க. நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மாவில் சேர்த்து கலரி கூட செய்யலாம், இல்லைனா அரிசியை ஊற வச்சுட்டு அதை அரைச்சியும் செய்யலாம். ஏற்கனவே பூரண கொழுக்கட்டை ரெசிப்பியில் நான் அது மாதிரி தான் சொல்லியிருப்பேன், அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்கிற மாதிரி. நீங்கள் பூரண கொழுக்கட்டை வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டேன். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ தொட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் தான் கையில் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நெய் எடுத்துக்கோங்க. உள்ளங்கையிலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிக்கணும். கோலி சைஸ்க்கு சின்ன சின்னதாக நம்ம உருண்டை உருட்டிக்கணும். இந்த மாதிரி சைஸ் எடுத்துகிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு வேணால் இன்னும் குட்டி குட்டியாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் கோலி சைஸ்க்கு செஞ்சுருக்கேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கிறதுக்காக நான் அடுப்பில் இட்லி கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம், இல்லைனா வாழை இலை கூட போட்டுக்கலாம். அதில் இதை நம்ம வேக வச்சிடலாம். அதிகமாக இருந்தால் 2 தட்டில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரே தட்டில் வச்சுடுறேன். மூடி போட்டு விட்டுடலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மாவு வேக வச்சுட்டோம், அதனால் 5 நிமிஷம் வெந்தால் போதும். கொழுக்கட்டையை நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் பாத்திரத்துலேருந்து எடுத்துக்கோங்க. நான் 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு தான் நான் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நெய் வேண்டானா ஆயில் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், வாசனைக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ நல்லாவே பொரிஞ்சிச்சிங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாம். அடுப்பு இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. காரம் சேர்க்கும் பொழுது எப்போவுமே சிம்மில் தான் வச்சுக்கணும், இல்லைனா கருகிடும். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், ஏற்கனவே நம்ம மாவில் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. வேக வச்ச இந்த கொழுக்கட்டையை இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேனை எடுத்துகிட்டு நல்லா சுழட்டி விட்டிங்கன்னா அந்த உப்பு காரம் எல்லாமே கொழுக்கட்டையில் மிக்ஸ் ஆகிடும்.
கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. தேங்காய் துருவல் இவ்வளோ தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்து விட்டுறலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்ததுனால இந்த மாதிரி சுழட்டி விட்டுட்டேன். நீங்கள் கடாய் எடுத்தீங்கன்னா கரண்டி போட்டு கலந்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி அம்மணி கார கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அம்மணி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மீஷோவை பற்றின டீட்டெயில்ஸை வீடியோவோட ஸ்டார்டிங்கில் என் பையன் சொல்லியிருப்பார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மாதம் 10,000 மேலே சம்பாதிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. இந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.